அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவர் இன்று வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளமென்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அதை தேடுதே. காடு மேடு பள்ளமென்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அதை தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டில் நம்முடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய விருப்பத்தின்படி நிறைவேற நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம் குடும்பங்களில் நம்மோடு இருந்து இறையடி சேர்ந்த எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக என்னுடைய தந்தையையும் என் தாத்தா பாட்டிகளையும் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்களில் இறையடி சேர்ந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த புதிய ஆண்டு நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக அமைய நம் அன்றாடி ஒப்பு கொடுப்போம். இப்பலியை நாம் தகுந்த உள்ளத்தோடு இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் நினைத்து மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய்மையாலும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
தந்தையாருக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகனின் பிறப்பினால் மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்க தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழிநடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 22 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தான் எதிர் கிறிஸ்துவர்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக
நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அவருக்கு புதியதொரு பாடல், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகமெங்குள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 19 28 வரை. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான்
யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. நம்ம ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு தெரியுமா? இன்டர்நேஷ்னல் அளவு வளர்ந்துருச்சு. எப்படி? நம்ம ஊர் முகத்தை உலகம் ஃபுல்லாக காட்டின்னுக்கிறாரு நம்ம ஜான் பீட்டர், இல்லையா? ஜான் பீட்டர் உலகம் முழுசாக எல்லாரையும் காட்டின்னுக்கிறார். ஒவ்வொரு முறையும் எனக்கும் வருது யூடியூப். உண்மையிலே இது ஒரு சிறந்த ஒரு ஐடியா, ஒரு செயல், நற்செய்தியை பரப்புகின்ற ஒரு கருவி எல்லாம். அதனால் என்ன பண்ணணும்? பூசையில் ரொம்ப பக்தியாக இருக்கணும், அதே சமயத்தில் சேட்டை பண்ணக்கூடாது, கண்ணா பண்ணான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்றது யூடியூப்பு நமக்கு கரெக்டாக நம்மளை பார்த்துனே இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? யூடியூப் யாரை பார்த்துனுக்குது? நம்ம ஊரை டெய்லி பூசை வைக்கும்போதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு. அப்போ யார் பார்க்குறது? உலகமே பார்த்துன்னு இருக்குதுன்னு அர்த்தம், இல்லையா? அமெரிக்கா போனாலும் வந்துடுது எனக்கு யூடியூப். இங்கே சேத்துப்பட்டில் இருக்கும்போதும் பார்க்கலாம். உண்மையிலே இந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிற தம்பி ஜான் பீட்டருக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ரெண்டாவது, நான் இங்கே வந்து பார்த்த உடனே அழகழகான பெஞ்சுகள். அப்புறம் இதெல்லாம் விசாரித்து கேட்டேன், அவரையும் நேரடியாக கேட்டேன். அதுக்கு முதலே சொன்னாங்க, ஆனால் நேரடியாக ஜான் பீட்டர் சாயந்தரம் அப்படி வந்தப்போ கேட்டப்போ, நானும் ஒரு கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்தேன். இவ்வளோ நாள் செய்ததாக என்னுடைய ஓனர் எனக்கு என் வழியாக ஒரு நன்கொடை செய்தார். ஆனால் இதே ஜான் பீட்டர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு சிலராக இருந்த மற்றவங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? எனக்கு ஒரு நல்ல அழகான பீரோயை செய்து கொடுன்னு கேட்டிருப்பாங்க. நல்ல டேபிள் சேர் வேணும் எங்கள் வீட்டுக்கு, நல்ல கட்டில் ஒன்று செய்து கொடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜான் பீட்டர் தம்பி எப்படி கேட்டார்? எங்கள் கோயிலுக்கு எங்கள் மக்கள் எல்லோரும் பெஞ்சு மேலே உட்காந்து பூசை பார்க்குற மாதிரி அவளுக்கு அழகான ஒரு பெஞ்சு செய்து கொடுன்னு கேட்டார். இது எவ்வளோ பெரிய மனசு வேணும், இல்லையா? இன்னொரு கைத்தட்டல் கொடுங்க அவர். அதுவும் இல்லாமல் அவர் கூட இருந்து மனைகாரராக இருந்து நல்ல பொறுப்பாக பணிவாக நேரத்தோடு வந்து ஆலயத்தை மிக நேர்த்தியாக ஆலயத்தை சுற்றி அதை பாதுகாப்பாக செய்து தோட்டங்கள் வைத்து இதெல்லாம் இவங்க 2 பேரும் அவர்களோட ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம தேவதாஸ் அண்ணன் மனைகாரர் அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த புது வருஷத்தில் நாம் கற்றுக்க வேண்டியது ஒன்று, அது முக்கியமானது, இன்னொருத்தரை மனதார பாராட்டு கற்றுக்கணும், இல்லையா? மனசில் நல்ல எண்ணங்கள் தோன்றினால்தான் நல்ல சொற்கள் வரும். நல்ல சொற்கள் வந்தால்தான் நல்ல செயல்கள் நடைபெறும், இல்லையா? அப்போது நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மகிட்டயும் நிறையா குறை இருக்குது. நான் ஒரு விரலை காட்டி இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு கை காட்டும்போது மீதி 3 விரல் யாரை காட்டுது? என்ன காட்டுதா? நம்மளை காட்டுது. என்ன காட்டுதுன்னு நம்மளே காட்டுது, இல்லையா? அப்போ என்ன செய்யக்கூடாது? அவன் ஒருத்தனை விட ஒரு தப்பு தான் பண்ணான், நீ எத்தனை தப்பு பண்ணிக்கிற? 3 மடங்கு தப்பு பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த புது வருஷத்தில் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எல்லாரையும் சின்ன சின்ன குறைகள் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதே சமயத்தில் எல்லார்கிட்டையும் நன்மைகளும் இருக்குது, நிறைவும் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நிறைவு இருந்தால் அதை செஞ்சு உடனே பாராட்டணும். அது நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம கணவனாக இருக்கட்டும், நம்ம மனைவியாக இருக்கட்டும், நம்ம உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளாக இருக்கட்டும், நம்ம
நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம ஊராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அது முக்கியம் இல்லை. மனிதனாக இருக்கணும். அதுதான், அது பேர் தான் மனித நேயம் சொல்லுவாங்க. சரிங்களா? மனித நேயத்தை எப்படி நான் பாராட்டுவது? ஒருத்தருக்கு நல்ல வார்த்தையில் சொல்லி பாராட்டுவதன் மூலமாக நாம் வளர்கிறோம். நம் மனசு வளர்கிறது. நாம் முழு ஆசீர்வாதம் பெறுகிறோம். இன்னொருத்தரை பாராட்டும் பொழுது அது என்ன தெரியுமா? ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே என்று யார் சொன்னது? யார் சொன்னது? சத்தமா? கபிரியேல் தூதர். யாரு? கபிரியேல் தூதர் யாரு? நம்ம வீட்டு பக்கத்து இருக்கிறார் அவரா? அந்த கபிரியேல் இல்லை. வானதூதர், கடவுளின் தூதர் இல்லையா? கடவுளின் தூதர் வாயிலிருந்து என்ன வருது? மங்கள வார்த்தை, பாராட்டும் வார்த்தை, அன்னை மரியாளை பார்த்து சொல்ற வார்த்தை. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாராட்டினாங்க. யார் அது? அன்னை மரியாள் கபிரியேல் தூதரை சந்திச்சு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், தூய ஆவியினால் நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் அப்படின்னு கேட்டு செய்தியை அன்னை மரியாள், ஆஹாஹா, நான் பெரிய ஆளு, நான் கடவுளுக்கே அம்மாவாக போகிறேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே என்ன செய்கிறாங்க? இதோ உமது அடிமை. பார்த்தீங்களா தாழ்ச்சிய? நம்ம ஒரு பாராட்டுகின்ற பொழுது நாம் பெரிய ஆட்கள் என்பதற்காக அல்ல, நல்ல மனிதர்கள் என்பதற்காக. அப்போ அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும் இல்லையா? அந்த தாழ்ச்சி வேண்டும். ரெண்டாவது என்ன வேண்டும் இந்த புது வருஷத்துக்கு? தாழ்ச்சி வந்த உடனே எலிசபெத் அம்மாள் 6 மாத கர்ப்பிணியாக இருப்பதை பார்த்து அவங்க உறவினர் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? மாதா நடந்து நடந்து கடந்து மலை, காடு, மேடு, முற்கள், கற்கள் எல்லாத்தையும் கடந்து வேகமாக போகிறாங்க. போயிட்டு உதவி செய்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ரெண்டாவது தாழ்ச்சி இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணம் இருக்கணும் இல்லையா? அங்கே போயிட்டு எலிசபெத் அம்மாளை சந்திச்ச உடனே எலிசபெத் அம்மாள் என்ன சொல்கிறாங்க? நிறைய முறை சந்திச்சிருப்பாங்க, உறவினர் தானே. ஆனால் இந்த முறை சந்திக்கும் பொழுது அன்னையின் திருவயிற்றில் ஆண்டவர் கருவாகி உருவாகி இருக்கிறார். எனவே தூய ஆவி நிரம்ப பெற்ற அன்னை மரியாள் சந்தித்த உடனே எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டார். மகிழ்ச்சியில் துள்ளிய அந்த எலிசபெத் அம்மாள் தான் மட்டும் மகிழ்ச்சியில் துள்ளவில்லை, அவள் திருவயிற்றில் இருக்கின்ற ஒரு குழந்தையும் 6 மாத சிசுவும் மகிழ்ச்சியால் துள்ளியது. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுதெல்லாம் அங்கே என்ன ஏற்படுகிறது? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியால் தூண்ட பெற்ற எலிசபெத் அம்மாள் என்ன சொல்கிறார்? என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? நான் தகுதியற்றவள். சொந்தக்கார பொண்ணு மரியா, உறவினர், அவர் வரது பற்றி இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் சாதாரண பெண் அல்ல. அவர் பிறக்கும் பொழுதே சாதாரண பெண் அல்ல, அமலர் போயாக பிறந்தார் பாவமின்றி. இருந்தாலும் கடவுளை இப்பொழுது பரிசுத்த ஆவியால் முழுமையாக நிரப்ப பெற்று சந்திக்க வருகிறார், உதவி செய்ய வருகிறார். அவரை பார்த்து அவரும் அவருடைய குழந்தையும் மகிழ்ச்சியால் துள்ளினார்கள். சொன்ன வார்த்தை, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் தகுதியற்றவள். நான் யார்? இல்லைங்களா? உதவி. அப்போ அன்னை மரியாளுடைய விழாவை நாம் நேற்று கொண்டாடினோம். 1ஆம் தேதி வருஷம் கொண்டாடுறோம். அப்போ முதல்ல தாழ்ச்சி வேண்டும். 2வது
பிறருக்கு உதவி செய்யக்கொண்ட நல்ல எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணம் வேண்டும் என்றால் நம் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மளால் முடிஞ்சது செய்வோம் இல்லையா? ரொம்ப பெருசாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. நல்ல மனசு இருந்தால் அது செய்ய முடியும். நம்ம ஜான் பீட்டர் மாதிரி நீங்களும் நிறைய பேர் செய்திருக்கிறீங்க. அதை விட மூன்றாவது மிக மிக முக்கியமானது, அன்னை மரியாள் குழப்பங்கள் வருகின்ற பொழுது, சந்தேகங்கள் வருகின்ற பொழுது, புரியவில்லையாத போது, எப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் சூசையப்பர் நம்மள மாதிரி தான் வாழ்ந்தாங்க எல்லாத்துலேயும். ஆனால் பாவத்தை தவிர அது புரிஞ்சுக்கணும். அப்போ சூசையப்பர் என்ன பண்ணார்? கணவன் இல்லாமல் கர்ப்பிணியான இந்த பெண்ணை நாம் தண்டிக்க வேண்டும் மோயிசன் சட்டப்படி என்று இல்லாமல் மறைவாக விளக்கிடுவோம். ஏன் நம்ம போய் பாவத்தில் விழுந்து அந்த பெண்ணை தண்டிக்கணும், யார்ட்டையும் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு மறைவாக விளக்கி நினைக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் நினைப்பாங்க இல்லையா? சாதாரண ஒரு மனிதன் நினைப்பான். ஆனால் கனவில் தூதர் அவருக்கு தோன்றி, அன்னை மரியாள் கருவுற்றிருப்பு தூய ஆவியால் அவளை ஏற்றுக்கொள் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு சூசையப்பர்? அன்னை மரியாளை மிக மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார். அதைவிட அதிகமாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். உழைத்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும், இயேசு வளர்ப்பு தந்தையாக அவர் பிள்ளையையும் அவர் வளர்க்கிறார். ஒரு நீதிமான். அவர் பேர் என்ன பேர்? அவருக்கு நீதிமான். அந்த மாதிரி பேர் யாருக்கும் கிடைக்கல. அவ்வளவு உன்னதமானவர் தான் நம்ம சூசையப்பர். நீதிமான். எனவே அவர் என்ன செய்கிறார்? அப்போ அந்த நேரத்தில் அன்னை மரியாள் போயிட்டு, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் நல்லவ தான், என்னை ஏற்றுக்கோ, எனக்கு நான் பரிசுத்தாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? இறை வார்த்தை, ஜெபம், கடவுளுடைய வார்த்தை அப்படியே படிக்கிறது தான் வேலை. எவ்வளோ குழப்பத்திலும், எவ்வளோ பிரச்சனையிலும், எவ்வளோ சந்தேகத்திலும் அன்னை மரியாள் செய்த வார்த்தை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அவ்வளோதான். யாரையும் குறை சொல்லலை, சூசையப்பரையும் குறை சொல்லலை, கடவுளையும் குறை. ஆண்டா கடவுளே, என்ன எப்படி எனக்கு என்னை கல்லால் எரிஞ்சு கொள்வாங்களே, எனக்கு ஏன் இந்த பொருள் கொடுத்த, யாருக்காவது போட்டும் அப்படின்னு சொன்ன புலம்புனாங்களா? கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை தியானித்து கொண்டே இருந்தார் அன்னை மரியாள். ஏசுனார் திடீர்னு 12 வயசில் காணாமல் போயிட்டார். எல்லாம் தேடுறாங்க, ஊரா 3 நாளாக தேடுறாங்க. 3ஆம் நாள் எங்கே கண்டுபிடிச்சாங்க? கோவிலில். எப்படி கண்டுபிடிச்சாங்க? பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், இறையியலை படித்து தெரிந்த அறிஞர்கள், அவர்கள் மத்தியிலே இவர் விவாதம் செய்கிறார். உனக்கு என்னடா வயசு? 8. 12 வயசு யாருக்கு இருக்கா? உனக்கு 12 வயசா? இன்னும் ஆகலையா? எத்தனாவது படிக்கிற? 9. ஓ பாப்பா, பெரியவன். இவனை விட பெரியவன். ஏசுனார் இவனை விட சின்னவர். அந்த 12 வயதில், 12 வயசுல 7ஆவது இல்லையா? 7ஆவது படிக்கிற வயசில் ஆண்டவர் பட்டுன்னு பதில் சொல்கிறார். எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கும்போது, நல்லா பாடும்போது, நல்லா டான்ஸ் பண்ணும்போது எப்படி வியக்கிறோம்? அதை விட 100 மடங்கு அறிவாளி ஏசுனார். அவ்வளோ பெரிய அறிஞர்கள் மத்தியிலே பாட்டுன்னு கேள்வி கேட்குறார். அப்போ ஏசுனார் பார்க்க அம்மாவும் வளர்ப்பு தந்தை சூசையப்பரும் வராங்க. வந்த உடனே, ஏன் இப்படி செஞ்ச? எங்களோட தானே வந்த எருசலேமுக்கு, எங்களோட தானே வரணும், உன்னை யார் கோயிலில் இருக்க சொல்லு அப்படின்னு சண்டை போடுறாங்க மாதா. அப்போது ஏசுனார் என்ன சொல்கிறார்? விசித்திரமான ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? என் தந்தையின் இல்லத்தில் நான் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இது யாருக்கும் புரியாது. மாதாவுக்கே புரியல. ஏன்பா, நாங்கள் எங்ககிட்ட தானே கடவுள் விட்டார், நீ மட்டும் தந்தையின் இல்லத்தில் இப்பயே போய் உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் நாள் இருக்கட்டும். 12 வயசுலேயே சாமியார் ஆகணும்னு பார்க்குறேன். ஒரு 27, 28 வயசு ஆகட்டும், அப்புறம் சாமியார் ஆகி அப்போ தான் தெளிவாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் என் தந்தையின் இல்லத்தில் நான் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்போ மாதாவுக்கு புரியல. அப்போ என்ன செஞ்சாங்க? தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்தார். இயேசுநாதரை தப்பாக பேசுகிறாங்க. இவன் ஒரு குடியாரன், போசன பிரியனா தீனி பண்டாரம்,
பாவிகளோட கெட்டவனோடைய கூட்டாளி. யார ஏசுனாரு, திட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா காதில் உழுது. பரவாயில்ல, என் பையன் நல்ல பேர் தான் எடுத்துக்கிறான், அப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்தாள். ஒன்றுமே பேசல. எங்கள் பானை திட்டினவன் யாரா, எவன்டா, வாடா வெளியே, அப்படி சொன்னாங்களா? ஒன்றும் சொல்ல. குடிகாரன், தீனி பண்டாரம், கெட்டவனோட கூடியனுக்கு சூர் சுத்துறாம்ப அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கேட்கின்ற தாய்மார்களுடைய மனசு எப்படி இருக்கும்? நான் என்னமோ நினச்சேன், கடவுள் கொடுத்தாரு குழந்தையா, பரிசுத்தால் கருத்தா இங்கே இது அப்படி இருப்பான்னு பார்த்தா கெட்ட பேர் வாங்கின்னு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு மனசெல்லாம் நொறுங்கி போச்சு. இருந்தாலும் யாரையும் பழிக்கவில்லை, மனதில் இருத்தி ஜெபித்து வந்தாள். இறை வார்த்தையை படித்து தியானித்தார். புரியுங்களா? கடைசியாக இயேசுனார் என்ன செய்கிறாங்க? சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடித்து அடித்து அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள், காரி உமிழ்கிறார்கள், முட்களி தலையில் அடிக்கிறார்கள். சாகடி, அந்த மாதிரி சித்திரவதை யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட கொடூரமாக ஒரே டே செத்து விடலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக சாகடித்தார்கள் இயேசுநாதரை. அப்பொழுது கூட அன்னை மரியாள் யாரையும் திட்டவில்லை, எல்லோரையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வைத்து ஜெபித்தார். எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்தார். பார்த்தீங்களா? அதுதான் வேணும். அப்போ நம்முடைய வீட்லையும் அப்படிதான் இருக்கணும். உனக்கு கஷ்டம் வருதா, உனக்கு நஷ்டம் வருதா, உனக்கு பிரச்சனையா, நீ என்ன செய்? பைபிள் எடுத்துக்கோ. புரியுதோ புரியல கவலைப்படாத. நம்பிக்கை, இது கடவுள் வார்த்தை. இது யாரோ ஒருத்தன் கதை எழுதிட்டு போகல, பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதிய வார்த்தைகள். எனவே நான் என்ன செய்யணும்? படிக்கணும். புரியுதோ புரியலையோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுதான் அன்னை மரியாள். இந்த புதிய வருஷத்தில் நம்ம முக்கியமாக என்னென்ன பார்க்கணும்? தாழ்ச்சி, ரெண்டாவது உதவி, மூன்றாவது இறை வார்த்தையை நாம் தியானிப்பது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பக்கம் படிங்க. ஒரு பக்கம் படிக்க நேரம் இல்லையா, பாதி படிங்க, பைபிளே முடிங்க, போதும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போதும், அவ்வளவு கிடைக்கும். நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, கோயிலுக்கு வருகின்ற பொழுது, வீட்டில் ஜெபிக்கின்ற பொழுது, ஜெபமாலை சொல்கின்ற, இதுதான். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் கவலைப்பட்டு ஒரு இன்ச்சு கூட்டினவங்க யார்? முடியல. இல்லை ஒரு இன்ச்சு குறைஞ்சவங்க யார்? இல்லை 10 ரூபா சம்பாதிச்சவங்க யார்? கவலைப்பட்டு யாரும் கிடையாது. ஒன்றும் செய்ய முடியாது. நடப்பது நடக்கும், ஆனால் இறை திட்டத்தோடு நடக்க வேண்டும். கடவுள்கிட்ட ஜபிச்சு கூட்டுடு, எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் கவலைப்படுற? இல்லையா? இதுதான் மிக முக்கியமானது. நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஆண்டுக்கு முக்கியமானது அது. ஒரு குருவானவர் இது நடந்த நிகழ்ச்சி. ஒரு குருவானவர் திடீரென்று நற்கருணையின் மீதும் இறை வார்த்தையின் மீதும் மாதா மீதும் திருச்சபையின் மீதும் விசுவாசம் இல்லை. நம்பல யாரையும், அவர் கடவுளை நம்பல, விசுவாசம் இல்லை. அதனால் அவர் தேவ அழைத்தலும் இழந்தார். எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை கடவுள் மேல. கடைசியில் அவர் ஆன்மாவை இழந்தார். ஆன்மா இறக்க முடியாது, ஆனால் இழக்கலாம். இறக்காது, இழப்பது, தன்னை விட்டு பிரிந்துவிடும். கடவுளுடைய ஆன்மா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்மாவையும் இழந்தார். கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா? சாமியாராவும் இல்லை, விசுவாசமும் இல்லை, அழைத்தலும் இல்லை, ஆன்மாவையும் இழந்தார். கடைசியிலே வத்திக்கான் நகரிலே போப்பாண்டவர் இருக்கிற இடத்திலே அவர் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரோடு படித்த ஒரு நண்பர் குரு ஒரு நாள் அவருடைய கதையெல்லாம் பார்த்து கேட்டு திருத்தந்தையிடம் சென்றார். பரிசுத்த பாப்பரசரிடம், திருத்தந்தையிடம் சென்று
அவ்வாறு சொல்கிறார். என்னுடைய நண்பன் ஒரு குருவாகி என்னோடு செமினேரில் என் கூட படித்தான். சாமியாராகி கொஞ்ச நாள் கழித்து விசுவாசமே இழந்து, ஆன்மாவை இழந்து, தேவ அழைத்தலை இழந்து, இப்பொழுது நமது வத்திக்கான் நகரிலே, ரோமாபுரியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருத்தந்தை என்ன சொன்னார்? நான் அவரை உடனே பார்க்க வேண்டும். உடனே அடுத்த நாள் இந்த சாமியார் போயிட்டு அந்த பிச்சைக்கார சாமியார் தேடுறார். ஏன்னா பிச்சை ஒரே இடத்துல எடுப்பாங்க, பல இடத்துல எங்கேயாவது போயிட்டு எடுப்போம். அப்பொழுது தேடி கண்டுபிடித்து அவரை கூட்டி கொண்டு வருகிறார் திருத்தந்தையிடம். திருத்தந்தை அவரை பார்த்து ஒன்றும் பேசவில்லை. அவருடைய கண்களை பார்க்கிறார், ஒரு ஏக்கத்தை பார்க்கிறார். ஏதோ அந்த மனிதன், இந்த குருவானவர் ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார், கிடைக்கவில்லை. அவருடைய கண்களை உற்று நோக்குகிறார். கடைசியிலே அந்த திருத்தந்தை பாரிசுத்த பாப்பரசர் என்ன செய்தார் தெரியுமா? திடீரென்று அவர் முன்னால் மண்டியிட்டார். ஒரு திருத்தந்தை ஒரு சாதாரண குருவிடம், விசுவாசமில்லாத, அழைத்தலை இழந்த, ஆன்மாவை இழந்த, கடவுள் நம்பிக்கை இழந்த அந்த குருவானவர் முன்னால், ஒரு பிச்சைக்கார குருவானவர் முன்னால் மண்டியிட்டார். இது நடந்தது. மண்டியிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னுடைய பாவசனத்தின கேள். திருத்தந்தை யாருக்கிட்ட கேட்கிறார் பாவசனத்தினம்? பிச்சைக்கார குருவிடம், விசுவாசம் இல்லாத ஒரு குருவிடம். அப்பொழுது அவர் பதறுகிறார். ஐயோ, நான் இப்பொழுது சாமியார் இல்லை, எனக்கு விசுவாசமே இல்லை, பாவசனத்திலையும் விசுவாசம் இல்லை, கடவுள் மேலே விசுவாசம் இல்லை, ஆன்மாவும் இழந்துட்டேன், நான் ஒரு பெரிய பாவி. என்கிட்ட ஒரு பரிசுத்த திருத்தந்தை முட்டி போட்டு என்கிட்ட பாவசனம் கேட்க சொல்கிறீங்களே, கேட்கணுன்றீங்களே, இது எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது திருத்தந்தை ஒரு வார்த்தை சொன்னார். அப்பொழுதுதான், a priest is always a priest. ஒரு குருவானவர் எப்பொழுதுமே அவர் குருவானவர் தான். இப்படிப்பட்ட இந்த குருவானவர் சம்மனஸை விட மேலானவர். எனவே நீங்கள் என்னுடைய பாவசனத்தினை கேட்கணும் என்று கேட்டார். அந்த திருத்தந்தை யார் தெரியுமா? புனித 2ஆம் ஜான் பால். புனித 2ஆம் ஜான் பால். இந்த கதையோடு நான் முடிக்கிறேன். கதை இல்லை, இந்த நிகழ்ச்சியோடு நான் முடிக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் என்ன தேவை? மன்னிப்பு. மன்னிங்க. மன்னிச்சாதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். யாரையும் நாம் புண்படுத்த சொற்கள் சொல்லக்கூடாது. இந்த புதிய ஆண்டில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதுதான். அப்படிப்பட்ட பெரிய புனித திருத்தந்தையே ஒரு பாவியான ஒரு சாதாரண சாமியாரிடம் முட்டி போட்டு, என் பாவத்தை கேளுப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது என் பாவத்தை கேளுன்னு சொல்கிறாருன்னா நம்மெல்லாம் யார்? எனவே கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார். அதனால்தான் அவர் பேர் இம்மானுவேல், இல்லையா? மீட்பர், மெஸ்ஸியா. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருக்காட்சி வரை, ஞானஸ்நானம் வரை கடவுள் தன்னை முழுமையாக குழந்தை வடிவிலை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த உலகத்திற்கு. கிறிஸ்மஸ் புதிய ஆண்டை தன் தாயின் வழியாக கொடுத்திருக்கிறார். முதல் வருஷத்திலே நீ யாரை பற்றி நினைக்காத, உங்கள் அம்மாவை பற்றி நினை. உங்கள் அம்மா தாய்மார்களை பற்றி நினை. தாய்மார்களை விட மிகப்பெரிய உலகத்தில் யாரும் இல்லை. எனவே தான் தாய் திருச்சபை என்ன செய்கிறது? ஆண்டின் முதல் நாளிலேயே அன்னை மரியாள், கன்னி மரியாள், இறைவனின் கடவுளின் தாய் என்ற ஒரு விழாவை கொண்டாடுகின்றது. இது எப்போ? நீ நேற்று சொல்லலை, கபிரியேல் தூதர் சொன்னார், எலிசபெத் அம்மா சொன்னாங்க, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? இப்படி அந்த தாயை நாம் போற்றுவோம். அந்த தாயை போற்றுவதற்கு முன்னால் நம்முடைய தாய்மார்களை போற்றுவோம். நம்முடைய தாய்மார்களும் புனிதர்கள் தான். அவர்களுடைய பேச்சுக்கள் ஒரு சிலத்தில் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களுடைய தியாகங்களை நாம் நினைச்சு பார்க்கணும்.
என்றைக்குமே நம்ம தாய்மார்களை, தந்தையர்களை விடக்கூடாது. அவர்கள் ஏதாவது வருத்தத்தில் கோபத்தில் பேசினாலும் அவர்களை நாம் விடக்கூடாது. பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவர்களுக்காக தினம் ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாள் எவ்வாறு நமக்காக பாதுகாப்பாக, பரிந்துரையாக, வழித்துணையாக, நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றாரோ அவ்வாறே நம்முடைய தாய்மார்கள். எனவே இந்த ஆண்டு புதிய ஆண்டு, மிக மகிழ்ச்சியான ஆண்டு, ஆண்டவருடைய அருள் நிறைந்த ஆண்டு. அதைவிட முக்கியமாக திருச்சபை என்ன கொண்டாடுகிறது தெரியுமா? சாமியார் சொன்னாங்களா? இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. ஜூபிலி ஆண்டுன்னா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனாவது வருஷம் இது? 2025 ஆண்டுகள் ஜூபிலி ஆண்டு. திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. அதனால் நாம் என்ன செய்யணும்? இந்த 2025 ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாட வேண்டும். ஜூபிலி ஆண்டு கொண்டாட்டம்னா என்ன? மின் விளக்குகள், புத்தாடைகள், பலகாரங்கள், ஆட்டம் பாட்டங்கள், மேலதாளங்கள் வேணும், வானான்னு சொல்லு. ஆனால் அதைவிட உள்ளாழ்ந்த மனமாற்றம், உள்ளாழ்ந்த உறவு. நம்முடைய உறவுகள் தான் இந்த கிறிஸ்துமஸ். உறவுகளை நாம் ஆதரிக்க வேண்டும், உடைந்த உறவுகளை சேர்க்க வேண்டும். ஜூபிலின்னா அதுதான். ஜூபிலின்னா என்ன தெரியுமா? மன்னிப்பு. மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். திருச்சபை மன்னிப்பு கேட்கிறது. 700 ஆண்டுகளுக்கு 2025 ஆண்டுகளாக பல தப்புகள்லாம் செஞ்சிருக்கு திருச்சபை. அந்த தவறுகளுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறது இந்த ஜூபிலி ஆண்டில். ரெண்டாவது, இந்த அடிமைகளாக, கொத்தடிமைகளாக ஒரு சிலரை வைத்திருக்கிறோம். அதெல்லாம் அரசியல் அதிகமாக இருக்கு, திருச்சபையிலே இருக்கு. அந்த அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அப்புறம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஜூபிலி ஆண்டு. ஜூபிலி ஆண்டு இதையின் அடிப்படையில் தான் வர வேண்டும். எனவே ஒருவரை ஒருவர் நாம் பாராட்டுவோம். குறைகள் இருந்தால் அதை திருத்துவதற்காக நாம் கண்டிப்பாக இருப்போம். அவர்களை அழிப்பதற்கும் பழிப்பதற்கும் ஏச்சு பேச்சுகளை எல்லாம் விட்டு நல்ல உறவை வளர்த்துக் கொள்வோம். எனவே அன்னை மரியாளை போன்று தாட்சியோடும் உதவி செய்கின்ற நல்ல மனித நேயத்தோடும், மூன்றாவது இறை வார்த்தையில் முழு நம்பிக்கையோடும் இந்த ஆண்டை நாம் வாழ்வோம். இறைவன் நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது ஆண்டவரே, மாட்சி மிக பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை எமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம்மிறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி வரச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் அனைத்தும் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் கலிஸ்து, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் தந்தை நாயக சுவாமி மற்றும் தாத்தா பாட்டி மற்றும் உள்ள எங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களையும், சிறப்பாக எங்கள் ஊரில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலின் வழியாக அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தில் இடமளித்தருளும். இன்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இந்த திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலியான புனித லூர்து அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் மரியே, செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த புதிய ஆண்டில் நம்மோடு இருக்கவும் நமக்கு பாதுகாக்கவும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தை நமக்கு தரவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு பரிந்து பேசவும் வந்திருக்கின்றார். இவரின் அன்பின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரை நீர் என்னற்று எங்கள்ளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா குணமடையும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து வாழ்வளிப்பதாக. ஒளியான என் தெய்வமே, நல் வழிகாட்டும் மணி தீபமே, என்னுள்ளம் எழுந்து வா, என்னுள்ளம் நிறையவா. ஒளியான என் தெய்வமே, நல் வழிகாட்டும் மணி தீபமே, என்னுள்ளம்
அசைந்தாடி வரவேன் பல கோடி கீதம் உருவானதே குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவேன் பல கோடி கீதம் உருவாகுதே கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார் கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார் உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றான் ஆ, 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 நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய் குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே பாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைவியாயே, உலகொளியேற்றிடவே, அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே, அமலனை எமக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும்போது உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும்போது உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமதி தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே, அமலனை எமக்களித்தாயே. இயேசுவின் மக பரிசுத்த இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, திருக்குடும்பத்தின் தலைவர் புனித சூசியப்பரே, இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரி அம்மாளே, புதுமையில் சிகரமான புனித அந்தோணியாரே, எங்களூர் பாதுகாவல் என்னலூர்து மாதாவே,
எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே மரியே வாழ்க, வாழ்க, புகழ் என்றென்றும் வாழ்க.